தற்போது ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. அதனை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசுக்கு மீண்டும் ஒரு பணிவான கோரிக்கையை வைத்திருக்கிறார் சமூக ஆர்வலர் மற்றும் தவிக நிர்வாகியான காமராஜ். தமிழக மக்கள் பெரும்பாலும் பாதிக்கப்படுவது பதிவுத்துறையில் சார்பதிவாளர்களின் முறைகேடென பத்திரப்பதிவு, வருவாய்த்துறையில் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் துணை வட்டாட்சியர்கள் ஆகியோர்களின் முறைகேடாக தவறான பட்டா வழங்குதல் நடைபெற்று வருகின்றன. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நீதிமன்றத்தை நாடினால் 10 ஆண்டுகளுக்கு மேல் வழக்கு நடைபெறுகிறது. இதனால் பொதுமக்கள் பொருளாதாரத்திலும் வாழ்வாதாரத்திலும் சீர்குலைந்து கஷ்டப்பட்டு மன உளைச்சலுக்கு உள்ளாகி வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலைமை பல ஆண்டுகளாக தொடர்ந்து வண்ணமாக உள்ளது என சமூக ஆர்வலர் காமராஜ் தெரிவித்திருக்கிறார். இதற்கு தமிழக அரசு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பணிவான வேண்டுகோளை வைத்திருக்கிறார் காமராஜ். இதேபோன்று TNCSCயில் விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்வதில் 40 கிலோ மூட்டைக்கு 41 கிலோ செய்வது மட்டுமல்லாமல் ஒரு நெல் மூட்டைக்கு $0.50 விவசாயிகளிடம் வசூல் செய்வதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டு வருகிறது. மேற்கண்ட முறைகேடுகளை தவிர்க்கும் பொருட்டும் அரசு ஆணைகளையும் துறையின் விதிகளையும் பின்பற்ற முடக்கிவிட வேண்டும் என சமூக ஆர்வலர் தவைக்க உறுப்பினர் காமராஜ் தமிழக அரசிற்கு பணிவான வேண்டுகோள் வைத்திருக்கிறார். தொடர்ந்து மக்களின் மனதில் தவித்துக் கொண்டிருக்கும் குற்றச்சாட்டுகளையும் அதற்கு விளக்கத்தையும் தெளிவாக எடுத்துரைத்து வரும் காமராஜ் அவர்களுக்கு சமூக ஆர்வலர்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகிறார்கள்.